வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வண்டியாய் கொள்ளையடிச்ச பணம் அது. அடுத்த வருஷம் மாணவர்கள் மத்தியில் விஜய் பேச்சு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 10, 12ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கும் விழாவை அக்கட்சியின் தலைவர் விஜய் நடத்தி வருகிறார். மாமல்லபுரத்தில் தனியார் விடுதியில் நடக்கும் விழாவில் முதற்கட்டமாக 88 தொகுதிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வில் மாணவர்களின் மத்தியில் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் விஜய் பேசியிருந்தார். அதாவது, நீட் மட்டும்தான் உலகமா? விஜய் பேசுவது. இளம் தலைவர்களுக்கு அவர்களின் பெற்றோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் முதலில் வாழ்த்துக்கள். படிப்புல சாதிக்கணும்தான், அதுக்குன்னு ஒரே ஒரு படிப்புல மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்து அதில் மட்டும் சாதிக்கணும்னு அழுத்தம் ஏத்தி தேவையில்லை. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டியும் உலகம் இருக்கு. அது ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜனநாயகவாதியாக இருங்க. ஜனநாயகவாதியாக இருந்தாதான் சுதந்திரமாக இருக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் அவங்க ஜனநாயக கடமையை சரியாக செய்ய சொல்லுங்க. அது ரொம்ப எளிமையான விஷயம்தான். இதுவரைக்கும் ஊழல் பணத்தை நல்லவங்களை நம்பிக்கையானவங்களை தேர்வு செய்ய சொல்லுங்க. இதுவரைக்கும் ஊழல் பண்ணாதவங்களை நம்பிக்கையானவங்களை தேர்வு செய்ய சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிகழ்வில் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, அந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை அப்படியே பின்பற்றுங்க. ஆனால் நீங்களே பாருங்க, அடுத்த வருஷம் வண்டியாக பணத்தை கொட்டி வந்து கொண்டாட போகிறாங்க. அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே சரியாக தெரியும். உங்கள் குழந்தைகள் மேலே எந்த அழுத்தத்தையும் போடாதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சு வழி நடத்துங்க. சாதி மதத்தை வைத்து பிரிவினையை வளர்க்கிற சிந்தனை போய் விடாதீர்கள். விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா விதைக்கிறாங்க? இயற்கையோட வெயிலில் மழையில் சாதி இருக்கா? போதை பொருட்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி சாதியையும் மதத்தையும் ஒதுக்கி வைச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சயம் பூச முயற்சிருக்காங்க. ஒன்றில் சிவில் சர்வீஸ் தேர்விலேயே சாதி ரீதியாக ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த உலகத்தில் எது சரி எது தவறுன்னு அலசி ஆராய்தல நல்ல வாழலாம். தொழில்நுட்பம் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவுமே யோசிங்க. ஏஐ உலகத்தை எதிர்கொள்ள அதுதான் ஒரே வழி என்றார் விஜய். இந்த ஒரு தகவல் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள், தவேக தலைவர் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவில் அவர் பேசியுள்ளார். இந்த ஒரு தகவல் பெரும் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரங்களில் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.